குஜராத் கலவரத்திற்கு நரேந்திர மோடி காரணம் என்று தவறுதலாக குற்றம் சாட்டிவிட்டதாக தெரிவித்துள்ள அம்மாநில காங்கிரஸ் தலைவர் வகேலா மோடியை வெகுவாக புகழ்ந்து பேசியது காங்கிரசாரை அதிருப்தியடைய வைத்துள்ளது. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் குஜராத் சட்டசபையில் அவருக்கான வழியனுப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் தலைவர் வகேலா மக்கள் மகத்தான எதிர்பார்ப்புகளுடன் மோடிக்கு வாக்களித்துள்ளதாக கூறினார். 1984ஆம் ஆண்டு 2 எம்பிக்களுடன் அரசியலை தொடங்கிய பாஜகவிற்கு 282 தொகுதிகளை பெற்றுத் தந்த பெருமை மோடியை சேரும் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். 2002ஆம் ஆண்டு கலவரத்திற்கு மோடி காரணம் என தவறுதலாக குற்றம் சாட்டிவிட்டதாக கூறிய வகேலா அரசியல் சாசனத்திற்குட்பட்டு அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதை தாம் ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார். મોરારજીભાઈ અને નરેન્દ્રભાઈ એમને માટે આપણે શુભેચ્છા વ્યક્ત કરીએ, બહુ સ્વાભાવિક છે. કૈલાસની યાત્રામાં ફોર્માલિટી ગવર્મેન્ટની જે કંઈ હોય એ પૂરી કરવામાં મેં રસ લીધેલો. ભલે કૈલાસ જાય પછી કૈલાસવાળાનું જોયું જાય કે શું થશે, એટલે કૈલાસવાળો સમજી ગયો કંઈ નહીં, જાઓ પાછા, નહીં તો કૈલાસ એમને રહેવાનું હતું. હિમાચલની ગોદમાં એ કૈલાસવાળાને મંજૂર નહોતું કે અમને પ્રોબ્લેમ થાય એના કરતાં એ શંકરને પ્રોબ્લેમ થાય એના કરતાં આ શંકરને પ્રોબ્લેમ ભલે થાય. வகேலாவின் இந்த பேச்சால் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது.